கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே தேவ கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனக்கசந்து பெருமூச்சு விடு. பிரியமானவர்களே, இங்கே தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், நீ பெருமூச்சு விடு என்று சொல்லுகிறார். எப்பொழுது நமது வாழ்க்கையில் பெருமூச்சு விடுவோம்? ஒரு காரியத்தை சாதித்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் அப்பாடா என்று பெருமூச்சு விடுவோம். ஆனால் இந்த பெருமூச்சு நிம்மதியின் பெருமூச்சு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஒரு பெருமூச்சு என்னவென்று சொன்னால் வேதனையின் பெருமூச்சு. சில நேரத்தில் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு காரியம் நடக்கலைன்னு வைங்களேன், அப்படின்னு சொல்லி மனம் நொந்து ஒரு பெருமூச்சு விடுவோம். பொதுவாக இந்த நாட்களில் நான் கவனித்து பார்க்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருமூச்சு விடுகிறவர்களை பார்க்க முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஜெபித்தும் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற முடியவில்லை. மனமானது தத்தளித்து கொண்டிருந்தது. எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கிடைக்குமா கிடைக்காதா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுவாரா மாட்டாரா? அப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாக ஒரு நாள் பெருமூச்சு விட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். மறு வாரத்தில் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் இயலாத பாவத்தை செய்து மிஞ்சி மிஞ்சி போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்து பார்க்கிறார், சிட்சித்து பார்க்கிறார், எச்சரித்து பார்க்கிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் அப்படி எத்தனையோ காரியங்களை மாறி மாறி தேவ ஜனங்களுக்குள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவன் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், நீ பெருமூச்சு விடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு அன்பின் ஆலோசனை சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனோ தகப்பனோ பிள்ளைகளோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். கடந்த நாளிலே ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிக்க அழைத்தார்கள். ஒரு நல்ல இளம் தம்பதியினர் அன்பாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ளே பாருங்கள் கணவனும் மனைவியும் ஒருவரிடத்தில் ஒருவர் பேசாமல் போய்விட்டார்கள். பெற்றோர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறார்கள் என்று. ஆனால் மனைவிக்கும் கணவனிடத்தில் பேசுவதற்கு விருப்பமில்லை, கணவனுக்கும் மனைவியினிடத்தில் பேசுவதற்கு விருப்பமில்லை. ஒருவேளை அவர்கள் 2 பேரும் எதை குறித்தும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் மாமனார் உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பாரமாய் மாறிவிட்டது. என்னடா கணவன் மனைவி இப்படி இருக்கிறார்களே. ஆகவேதான் அவர்கள் ஜெபிக்க அழைத்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், எல்லா குடும்பங்களுக்குள்ளும் எல்லா வேலைகளிலும் சமாதானம் இருக்கார். ஏதோ ஒரு காரியம் நமது சந்தோஷத்தை கெடுத்துவிடும், நமது சமாதானத்தை கெடுத்துவிடும். கடந்த நாளிலே ஒரு ஏழை விதவையை சந்தித்தேன். பாருங்கள், திருமணமாகி 10 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 34 வயதிலே அந்த கணவர் மரித்து போனார் ஒரு வியாதியில். அந்த தாய்க்கு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் 2 கட்டான் நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். காரணம், 2 சிறு பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம். ஆனால் தனக்கு இனி அன்பு செலுத்த ஒருவர் இல்லை, விசாரிக்க ஒருவர் இல்லை, ஆதரவளிக்க ஒருவர் இல்லை, தலை சாய்ப்பதற்கு ஒருவர் இல்லை. வாழ்க்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை. பாருங்கள், அந்த ஏழை விதவை தாய் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரவு என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் சொல்லி சென்று விட்டார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை கடந்து போக வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஊழியத்தின் பாதையில் சில மாதங்கள் எனக்கு ஊழியங்கள் வராது.
ஜூன் மாதம், ஜூலை மாதம், சில 2 மாதங்கள் ஊழியல்னா அப்படியே மூச்சு முட்டும். அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். போராடி ஜெபித்து கொண்டிருப்பேன். எப்பொழுது கர்த்தர் வாசலை திறப்பார், எப்பொழுது ஊழியத்தை செய்வோம், எப்பொழுது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெருமூச்சு பிற்பாடு ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு கிருபை செய்யும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஆசீர்வாதத்தில் ஏதாகிலும் தடை, போராட்டம், இழப்பு, நிந்தை, நெருக்கம், அவமானம் வரும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்து பெருமூச்சு விட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் பெருமூச்சுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சிறந்திருக்கும்படி செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் உங்கள் பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீர். எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறவர் நீர். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீர். இப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அவர்கள் பெருமூச்சுக்கு நீர் பதில் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.